அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அதுவும் வாழ்க்கையில வெற்றியே தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு என்றே இதை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அதிக செலவில்லாத சக்தி வாய்ந்த திங்கட்கிழமை விநாயகர் பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களோட மிகப்பெரிய வேண்டுதல் நிறைவேறும் 7 திங்கட்கிழமை செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம பிறக்கும்போதே கடவுள் எவ்வளவு கொடுமையான தலையெழுத்தை எழுதியிருந்தா கூட, உங்க விதியில நீங்க இந்த பரிகாரத்த தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது, இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தையே, விதியையே மாற்றக்கூடிய சக்தி விநாயகருக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. அதுவும் இந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு தான் நம்ம பரிகாரத்த செய்ய போறோம். அதனால அரச மரத்தடி பிள்ளையாருக்கு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும். நிச்சயமாக உங்க தலையெழுத்தே மாற்றி நீங்க வேண்டியதை எவ்வளவு பெரிய வேண்டுதலானாலும் பரவாயில்லை, இந்த எளிமையான ஒரு பரிகாரம் போதும். விநாயக பெருமான் உங்க வேண்டுதலை நிச்சயமாக உடனே நிறைவேற்றுவார். விநாயக பெருமான் உங்க தலையெழுத்தையே உடனே மாற்றுவார். அது என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். முதல்ல நாம இந்த பரிகாரம் செய்வதற்கு பெரிய கோவில்கள் இல்ல சன்னதிகளுக்கு போக தேவையில்லை. ஒரு சின்ன சாதாரண அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நீங்க செய்தாலே போதும். அந்த விநாயக பெருமானை நம்ம எளிமையா வழிபட்டாலே போதும். நீங்க இதுக்கு நிறைய செலவு செஞ்சு எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம வீட்டு பக்கத்துல எப்படியும் ஒரு அரச மரத்தடியில ஒரு விநாயக பெருமான் கண்டிப்பாக இருப்பார். அதை தெரிந்து கொண்டு நீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணி, இந்த சூரியன் உதயம் ஆனதுக்கு அப்புறமா 6 மணிக்கு மேல நீங்க செய்யணும். அதே போல மாலை நீங்க செய்யலாங்க. அல்லது திங்கட்கிழமை என்று முழுவதுமே எப்ப வசதியாக இருக்கின்றதோ, காலை இல்ல மாலை எப்ப வேணுமானாலும் செய்யலாம். இல்ல காலை மாலை செய்ய முடியாதவர்கள், உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அன்று திங்கட்கிழமையாக இருக்கணும். முதல்ல இத நம்ம எந்தெந்த பிரச்சனைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா சொல்லிட்டோம். உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய, உங்க விதியில எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றது இந்த விநாயக பெருமானுக்கு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நீங்க எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வரல, நம்ம பணத்தை யாராவது வாங்கிட்டு தரல அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை இல்லாம தவிச்சிட்டு இருப்பவங்களும் இதை செய்யலாம். இப்படி இருக்கிறவங்க செய்யும்போது கணவன் மனைவி அப்படின்ற அந்யோன்யம் ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படும். இது கணவனும் செய்யலாம், மனைவியும் செய்யலாம். வாழ்க்கையில எப்பயுமே கஷ்டத்தையே மட்டுமே பார்த்து கொண்டு இருப்பவங்க இதை செய்யலாம். கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சு கொண்டு இருப்பவங்க இதை செய்யலாம். முழு நம்பிக்கையோடு பிள்ளையாரை மட்டும் நம்பி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் உங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து வைப்பார் அந்த விநாயக பெருமான். அதே போல உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல், என்ன வேண்டுதல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில மிக முக்கியமான வேண்டுதல் அது நிறைவேறுவதற்கும் நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இப்படி 7 திங்கட்கிழமை நீங்க தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறிவிடும். இதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு, வெற்றியை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தாங்க. இந்த வெற்றிலையை நம்ம தனியா வச்சு இறைவனுக்கு படைத்து கும்பிடக்கூடாது. வெற்றிலையோடு பாக்கும் சேர்த்து தான் வைக்கணும். அதற்காக இந்த பாக்கெட் பாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. கொட்டை பாக்கு வாங்கிக்கிடுறது ரொம்பவும் நல்லது. இதற்கு முதல் நாளே இதை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. 2 கொழுந்து வெத்தலை, அந்த வெற்றிலையில் எந்தவித ஓட்டை, உடசல், பூச்சி இதெல்லாமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு 2 கொட்டைப்பாக்கும் சேர்த்து வாங்கி அதில் 2 வாழைப்பழம், இவ்வளவு தாங்க நீங்கள் இதில் வைக்கக்கூடிய விஷயங்கள். இதை மட்டும் அதில் வச்சுட்டு மேலும் அருகம்புல் கிடைச்சாலும் வச்சுருங்க. அதிலேயும் அரளிப்பூ, செம்பருத்தி பூ இருந்தாலும் மாலையாக கட்டி விநாயகருக்கு சாட்டுவதற்கு வச்சுருங்க. இப்படி படைப்பது என்பது இன்னமுமே ரொம்ப ஒரு விசேஷங்க. இதையெல்லாம் கொண்டு போய் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு அவரோட பாதத்தில் வச்சுருங்க. விநாயக பெருமானுக்கு வச்சுட்டு
அந்த செம்பருத்தி பூ பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மலர் இல்லையா? அதனால செம்பருத்தி பூவை பிள்ளையாருக்கு போட்டு நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதனால முடிஞ்சா 2 செம்பருத்தி பூவையும் பிள்ளையாருக்கு வந்து வச்சு 2 விளக்கு வந்து ஏற்றி வச்சிடுங்க. 2 விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்ல 1 விளக்கு ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் தீபமாக இருந்தால் ரொம்பவும் நல்லதுதான். அத வந்து நீங்க ஏற்றி வச்சுட்டு உங்க கஷ்டங்கள, உங்க வேண்டுதல பிள்ளையார்கிட்ட வேண்டி கேட்டுக்கோங்க. என்ன வேண்டுதல் இருக்கோ தாராளமாக வைக்கலாம். உங்க கஷ்டத்த சொல்லலாம். உங்க தலையெழுத்தையே மாற்றலாம். அதுக்கப்புறமா நீங்க விநாயகர அந்த தோப்புக்கரணம் 7 முறை அந்த மாதிரி தோப்புக்கரணம் போட்டுட்டு, பிள்ளையார் கொட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி செஞ்சுருங்க. இப்படி செஞ்சுட்டு நீங்க வந்து அந்த அரச மரத்த வலம் வர்றது தாங்க இந்த பரிகாரத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 7 முறை, இல்ல 11 முறை, 21 முறை, இல்ல 27 முறை அதுவும் உங்களோட இஷ்டம் தாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு விநாயகர எத்தனை முறை அரச மரத்த சுற்றி வரணுமோ, அத மாதிரி சுற்றி வாங்க. 108 முறை அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க. முடிஞ்சா அதையும் நீங்க செஞ்சுருங்க. ஆனா, முடியாதவருக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எத்தனை சுற்று சுற்ற முடியுமோ சுற்றுங்க. 108 முறை நீங்க இந்த அரச மரத்தடி பிள்ளையாரை வந்து சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும். அதனால வந்துட்டு முடியாதவங்க போயி நான் 108 முறை சுற்றி மயங்கி எதுவும் விழுந்துடாதீங்க. முடிஞ்சவங்க 108 முறை சுற்றலாம். முடியாதவங்க உங்களால எத்தனை முறை சுற்ற முடியுமோ சுற்றலாம். அதனால பிள்ளையார் வந்து கோவிச்சுக்கலாம் மாட்டாருங்க. கண்டிப்பா உங்க வேண்டுதல நிறைவேற்றுவார். அதனால முடியாத பட்சத்துல 7 முறை இல்ல 11 முறை கூட சுற்றி வாங்க. இப்படி சுற்றி வந்துட்டு நன்றாக பிள்ளையாரை நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்க வேண்டுதல வையுங்க. இந்த மாதிரி நீங்க 5 வாரம் செய்யும்போதே கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிறைவேறிடும். இத வந்து நீங்க எப்போது செய்கின்ற சாதாரண வழிபாடாக நினைக்காமல், நம்மளோட தலையெழுத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக நினைத்து, பிள்ளையாருக்கு 2 வெற்றிலை, 2 பாக்கு, 2 பழம் வைத்து இந்த மாதிரி தோப்புக்கரணம் போட்டு வாங்க. நிச்சயமா உங்க வேண்டுதல பிள்ளையார் வந்து நிறைவேற்றி கொடுப்பார். இத வந்து நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நீங்களே இந்த சக்திய வந்து உணர ஆரம்பிச்சுடுவீங்க. இதை நிறைய பேர் செஞ்சு அவங்களோட தலையெழுத்தே மாறி இருக்கின்ற உண்மை சம்பவங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் சொல்வீங்க. கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கும் அந்த அதிசயத்த நீங்களே நம்ப மாட்டீங்க. சந்திர பகவானின் தோஷத்தையே நிவர்த்தி செய்து கொடுத்த நமது பிள்ளையார் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையுமே கண்டிப்பாக போக்குவார். முயற்சி பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.